இந்த சோமவாரம் விரதம் இருப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும்? சந்திரன் அந்த மனோகாரகன்னு சொல்லுவோம் நம்ம. மனம் சம்பந்தப்பட்ட தெளிவு கிடைக்கும். அறிவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற முன் யோசனைன்னு சொல்லுவோம். சில இது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டான டைமில் கரெக்டான விஷயத்தை செய்தல். முன் யோசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா? கிடைக்கும். 2வது பாயிண்ட்டு, இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னாவே வண்டின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த காலத்தில் தேருன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் வண்டி வாங்கிறதுக்கு உண்டான சரியான நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோமவார விரதம் இருந்தால் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை கிடைக்குமா? கிடைக்கும்னு சொன்னான். நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில். டென்ஷன், ப்ரெஷர், இது எதனால் ஏற்படுகிறது? மனம் சரியில்லை அப்படின்னும் போது மனோகாரகன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுன்னாவே மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் வந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது, ஏன்னா கார்த்திகை மாதம்னாவே அதுதான் மீனிங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படுவதற்கு உண்டான தன்மை. எனக்கு இந்த குலதெய்வமே பிரச்சனையாக இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து சிறப்பான ஒரு நன்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உணவே பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய நோயாக மாறக்கூடிய தன்மை. அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த சோமவார விரதம் கொடுக்குமா? கொடுக்கும்.